அஸ்ஸலாமு வலைக்கம் இஸ்லாம். என்ன செய்தி சரி பார்த்தீங்களா எல்லாம்? ஓ விளங்கப்படுத்துங்க. அலிஃப்லாம் மீம் என்ன விஷயம் என்று. ஆனா அதை எப்படி விளங்கப்படுத்தல. நான் பார்த்தேன் இப்பயோ. ஆ, எப்படி விளங்கப்படுத்தலண்டா? மத்திர எழுத்து தொடர்ந்து சத்து வர்றது அந்த சட்டத்துல ஒவ்வொன்றை சொல்லிட்டே போனீங்க. சத்து அதான் அதானே கேட்குற சத்து. அடுத்த அலிஃப்லாம் மீம் உதாரணம் விளங்கப்படுத்த இல்லையா உங்களுக்கு? அலிஃப் மத்திர எழுத்தை தொடர்ந்து நீமுக்கு சத்து வர்றதே இந்த அலிஃப் லாம் மீமை விளங்கப்படுத்தினீங்க. எதுக்கு சத்து வருது? மத்திர மூன்று எழுத்து வந்திருக்கும். மத்திர எழுத்து தொடர்ந்து சத்து வர்றது மீமுக்கு சத்து வர்றது. மீமுக்கு சத்து வருது. அப்ப எது மத்து எழுத்துங்க? எது மத்து முத்தசரி? மத்து லாசிம். அப்படி சொல்ற மாதிரி கலிமையில சாரி ஹர்ஃபைல வர மத்திர முசக்கல் எது? மத்திர எழுத்து அலிஃப். மத்து எழுத்து அலிஃப். ஓகே. ஓ, எந்த அலிஃப்? முதலாவது அலிஃபா எந்த அலிஃப்? இந்த அலிஃபா அந்த சொல்லுங்க. லாமுக்கு பக்கத்துல லாமுக்கு பக்கத்துல வாரது அது அலிஃப். வெரி குட். ஓகே. லாமுக்கு பக்கத்துல வாரது அலிஃப். அலிஃப். லாமுக்கு பக்கத்துல வாரது அலிஃப் மதுரை அலிஃப். சொல்லுங்க. ஷத்தி மீம்ல வரும். எந்த மீமில் வரும்? அங்கதான் பிரச்சனை. ரெண்டு மீம் இருக்குங்க. மீம் படி எழுதல தான் மீம் வரும். அந்த அந்த அலிஃப்ல மீம் இந்த லாமுக்கு பக்கத்துல லாமோட சேர்த்து வரும். லாமுக்கு பக்கத்துல வாரது மீம். சரியா? ஆக இந்த இந்த அலிஃப் என்னது? ஓ, மத்திர எழுத்து. மதுரை எழுத்தா? அப்ப இதெல்லாம் மத்திர எது? எழுத்து அலிஃப். இதுல இப்ப ரெண்டு மதுலா இது அலிஃப் லாம் லாமை நீட்டீங்க மீமை நீட்டீங்க அப்படிதானே? என்ன? இதுல ரெண்டு மத்திக்குதா ஒரு மத்திக்குதா? இந்த சொல்லுல ரெண்டு இருக்கு. ரெண்டு இதெல்லாம் மத்திர இருக்குது. எழுத்து அலிஃப் ரெண்டு. என்னென்ன மத்துக்கள் இருக்குது? அலிஃப் பேரை சொல்லுங்க. அலிஃப் மத்திர பேர் அலிஃப் அப்படியா? மத்தினுடைய எழுத்து அலிஃபா இல்லை. மத்திர பேர் அலிஃபா? எல்லாம் மறந்துட்டு மாறி போகுது. மத்திர எழுத்து நான் கேட்ட கேள்வி என்ன? இதுக்குள்ள எத்தனை மத்தினுடைய வகைகள் இருக்குது இந்த சொல்லுல? பாப்போமே. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதான் அது ரெண்டையும் நான் ஒரே பாடத்துல சொல்லி தந்திக்க மாட்டேன். என்ன இதுல ரெண்டு வகையான மத்துகள் இருக்குது. பாப்போமே. ஷத்து ஷத்துங்கிறது மத்திர பேரா? எங்க சரி சொல்லி தந்தீங்க மத்திர பேர் ஷத்துக்கு. இரண்டு வகையான மத்துனா ரெண்டு வகையில பேரை சொல்லணும். என்ன வகையான மத்துகள் அல்லது ஒரே மத்து ஒரே வகையில் ரெண்டு மத்து மீக்குதான் நீங்க பேரை சொல்லணும். அஹ், அல் மத்தில் அஸ்லி யு எது மத்து அஸ்லி? மத்து அஸ்லினா இப்ப என்ன? அடுத்த கேள்வி. மத்து அஸ்லினா என்ன? அடிப்படையான மத்தில். நான் கருத்தை கேட்டேன். மத்துல அஸ்லினா கருத்தை என்னன்னு கேட்டேன் நான். இல்ல. மத்து அஸ்லினா என்ன? மத்திர எழுத்துக்கு பின்னுக்கு இல்லாட்டி முன்னுக்கு ம். ஹம்சா இல்ல இருக்க கூட. ம். சுக்கூனும் இருக்க கூட. இங்க முதல்ல மத்தியில் எழுத்து எது வந்திக்கிறது அலிஃப் லாம் மீம்ல? அலிஃப். அலிஃப் மத்தியில் எழுத்தா? இங்க அலிஃப் இல்லையே. மத்தியில் எழுத்து வரணுமா? இங்க அந்த மறைஞ்சி வாருது சனியா வருது அலிஃப். அடுத்து மத்தியில் எழுத்துக்கு முன்னுக்கு பின்னுக்கு ஹம்சா சுக்குன்னு வரப்படாது. ரெண்டுமே வந்திக்குது. அடுத்தது மத்து அசுல் வந்தா எத்தனை செகண்ட் விட்டணும்? ரெண்டு 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 செகண்ட். அளவுக்கு ரெண்டு. நீக்கும். அப்போ ஒரு செகண்ட் தானே. அப்ப எது இதுல மத்து அசில்? ஓ, அலிப் லம் மீம். அலிப் லாம் மீம். அவ்வளவுதான். அப்படியா? மத்து அசில். என்ன பிரச்சனை? எப்படி மத்து அசில் வரும் இதுக்குள்ள? இப்ப லாமை நீட்டுறீங்க மீமை நீட்டுறீங்க. லாம் என்ன மத்து மீம் என்ன மத்து?
அப்படிதானே ஓதுனீங்க? அலிஃப் லாம் திருப்பி மீம். லாமே நீட்டினீங்க, மீமே நீட்டினீங்க. அப்படிதானே? ஓ ஆ, லாம் என்ன மத்து, மீம் என்ன மத்து? லாம பத்தி நீங்க ஒரு இடத்துல படிச்சுக்கிறீங்க, மீம் நீட்டுறதை பத்தி இன்னும் ஒரு இடத்துல படிச்சுக்கிறீங்க. பாப்போமே. உதாரணத்தை பேசிட்டு பார்த்துட்டு பாடமாக்கிட்டு வந்தாலும் பலமமிக்காது. உதாரணத்தை பார்க்கணும், நீங்க புதிய உதாரணங்களை தேடணும். ரெண்டு நடந்தா தான் அந்த விஷயம் நடக்கும். பாப்போமே. மீம் லாம் எம், அடிப்படையான மருந்து. அப்ப லாம நான் ரெண்டாவது நடணும். அப்படித்தானே? லாம் மீம் அப்படியா? அலிஃப் லாம் மீம் அப்படியா? எப்படி ஓதுற? ஓது காட்டுங்க பாப்போம். இல்ல. அலிஃப் அப்ப அது பிழையே. லாம் மீம். அப்ப அது பிழையே. அடிப்படையில் பிழையே. எப்படி மது லாஸ்ட்ல ஆறு அளவுக்கு நிட்டுறது? நீங்க சொன்னீங்க மது லாஸ்ட்லன்னு சொல்லி, நான் சொல்லல. ஐமன். விடைக்கு வந்துட்டு மாறி போயிருந்தீங்க. விடைக்கு வந்தீங்க, ரூட்ல வந்தீங்க, வந்துட்டு மாட்டிட்டீங்க. அலிஃப் லாம் மீம். மீம் மீம் கிளை மத்து. கிளை மத்து. புதிய ஒரு விஷயம் சொல்லுங்க. கிளை மத்துனா என்ன? எனக்கு தெரியா. எத்தனை செகண்ட் இட்டுறது கிளை மத்த? கிளை மத்துனா அல் மத்தில் ஃபரை. அது மதுல் பறை எத்தனை ஏழு. செகண்ட் இட்டுறது சொல்லி தந்தீங்க. அப்படி மதுல் பறை எத்தனை செகண்ட் இட்டுன்னு சொல்லி படிச்சீங்க அப்படியா? அது என்ன ரூல்ஸ் நீ படிச்சீங்க? இல்ல. அப்ப திருப்பி மதுல் பறைன்னு சொன்னீங்க. இப்ப சரி, நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு வரேன். இப்ப லாம நீட்டுறீங்க, லேன்னு நீட்டுறீங்க, அது இவனுக்கு மத்தினுடைய அலிஃப் வந்திக்குது, மீமுக்கு மேல ஷத்து உண்டிக்குன்னு சொன்னீங்க. அப்படித்தானே? ஓ அப்படின்னா இது என்ன மத்தி? இது இந்த மத்தியோட பேர் என்ன? பாப்போமே. மூன்று எழுத்து வந்திக்கோணும். முதலாவது நடு எழுத்தாக மத்தொரு எழுத்து வரும். இன்றைக்கு மூணு எழுத்து வந்திக்குது. மூன்று எழுத்துல நடு எழுத்து மத்தினுடைய எழுத்து வந்திக்குது. அது தொடர்ந்து வார எழுத்துக்கு ஷத்திக்குது. அப்படி என்னால என்ன மத்து? அஹ், அல் மத்தில் லாசிம் ஹர்பே முசக்கல். அரஃபை முசக்கல். வெளியிட விஷயம் ஷத்திக்குதா? ஓ ஈக்குது. மத்தினுடைய எழுத்து ஈக்குதா? ஈக்குது. மூணு எழுத்து வந்திக்குதா? ஈக்குது. ஓ சரி, இப்ப அடுத்த பகுதியை பாருங்க. ரெண்டாவது பகுதியை நான் இன்னொரு எழுத்துல இன்னொரு கலர்ல மார்க் பண்றேன். இப்ப இந்த மீமை மட்டும் பாருங்க. ஷத்து வச்சு இந்த மீமு கஷ்டத்து நிமிங்க. அப்படித்தானே? ஓ மீம். எஸ். இப்ப எங்க நிக்க சுக்கூன் நிக்குது. கடைசி மீமுக்கு என்ன திருப்பி? சுக்கு. சுக்கூன் தான். இப்ப சொல்லுங்க, மூணு எழுத்து வந்திக்குது, நடு எழுத்து வந்து மத்தியனுடைய எழுத்து வருது, அதை தொடர்ந்து வார எழுத்துக்கு சுக்கூன் நிக்குது. என்ன வந்தது? அது தெரியாதானே? தெரியாதா ஐமன்? மூணு எழுத்து வந்திக்குது, நடு எழுத்துக்கு மத்தியுடைய எழுத்து வந்திக்கு யா சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்குது, அது தொடர்ந்து வார எழுத்துக்கு சுக்கூன் வந்திக்குது. என்ன எழுத்து? என்ன மத்து அது? புரட்டணும், வேணா கொப்பியை புரட்டணும். அஹ், என்ன? தெரியாதா? அல் மத்தில் லாசிம் ஹர்பே முசஃபர். ஆ, அல் மத்தில் லாசிம் ஹர்ஃபே முசஃபர். முசக்கல். அது முசக்கலனா?
சத்து வந்தாலும் முசக்கல், சுக்கூன் வந்தாலும் முசக்கல். வெரி குட். இல்ல முகஃப. முஹஃபஃப். அது ஏன் சொல்றதுக்கு ஒரு டைம். இப்ப ரெண்டு மீக்கி அதுக்குள்ள விளங்கிட்டா இப்ப ரெண்டும். ஓ. அப்ப இப்ப நானே விட செஞ்சுக்கிறேன். நீங்க சரி இப்படித்தான் கண்டுபிடிக்கிறார். ஒரே சொல்லுக்குள்ளால என்ன செய்யும்? ம்? என்ன? ஒரே சொல் அலிஃப் லாம் மீம் என்ற இந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட இந்த ஒரே சொல்லுக்குள்ளால என்ன செஞ்சுக்குது? ம்? ரெண்டு மத்து வந்துருக்கு. ஆம். ரெண்டு வகையான மத்தையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. ரெ- இது முக்கியமான விஷயம். முத்தகீன் என்ன மத் சொல்லுங்க பாப்போம். முத்தகீன் என்ன மத்து? அந்த ரெண்டாவது வசனத்துல கடைசி சொல் அதான். ம்? அந்த முத்தகீன். ரெண்டாவது வசனத்துல கடைசி சொல்லா எஸ். மத்தில் ஆறு லிஸ்டுக்கும். العارض للسكون لا ريب فيه என்ன மத்து? அவசரம் அவசரம் மாறணும். லேட்டா படாது. லேட்டானா விடப்பில்லை. டைம் முடிஞ்சு 3 செகண்ட் தான். ذلك الكتاب لا ريب فيه هدى என்று தால்ல நிப்பாட்டினா என்ன மத்து? வரக்கூடிய செகண்ட் only 3 seconds. ஆன்சர் அதுக்குள்ளால வரும். அல்லது பேர் அது பீமா உன்சில என்ன மத்து? நைமன் இவ்வளோ ஒன்றும் இல்லை. وأولئك என்ன மத்து? நைமன் இது ஓ. பார்க்கல. எல்லாத்தையும் பார்க்கல. எல்லா மத்தும் ஞாபகத்துல இல்லையணுமா? இப்ப நீங்க பெரிய ஆள். எந்த மத்த ஆ. கேட்டாலும் சடபடான்னு விட வரணும் மத்திய மத்தியில. ஓதுறதுங்கிறது விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு போகிறதுலாம் இது பொருள் விஷயம் இருக்குது. நன்றி டைம் தான். இப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர் தானே? பேத்துட்டு எல்லா மத்தையும் நீங்க ப்ராக்டிஸ்ல பாருங்க. ஓத 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 பார்த்து 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 பழகணும். நான் கிளாஸ்ல வந்து கேட்டால் கொப்பி பெறட்டா ஆகிக்கப்படாது. உடனே ஆன்சர் வாரா ஆகிக்கணும். விளங்கினா ஐமன் ஆ. பேத்துட்டு பார்க்கணுமா? உங்கள்கிட்ட பார்த்துட்டியா பாவம்.